வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் ஒரு ESP32 வச்சுட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ESP32 இருக்குது. ஆனால் அந்த ESP32வோட நம்ம ஒரு டெலகிராம் பாட் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கண்ட்ரோல்னால் என்னென்னா, நம்ம அந்த ஃப்ளாஷ் எல்இடி இருக்குது பின் 4ல், அந்த ஃப்ளாஷ் எல்இடியை நம்ம ஆன் பண்ண போகிறோம், அதே போல் ஆஃப் பண்ண போகிறோம் த்ரூ டெலகிராம் ஆப்பு மெசேஜ் மூலமாக. அதே போல் அந்த அதில் கேமரா இருக்குது. அந்த கேமராவையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் ஆப்பில் ப்ரெஸ் பண்ணோம்னா அது நமக்கு அந்த ஃபோட்டோ இமேஜ் டெலகிராம் ஆப்புக்கு அனுப்பும். அதே போல் சேம் PIR, அதாவது ப்ராக்சிமிட்டி IR சென்சார் இருக்குது. அது கேப்சரிங் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் நம்ம த்ரூ ஒரு கீபேட் மூலமாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றது நம்ம இதை பார்ப்போம். இது எப்படின்னா, இதான் அந்த டெலகிராம் ஆப், அந்த டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பாட் க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த பாட்டோட அக்சஸ் ஐடி ப்ளஸ் சேட் ஐடி எல்லாத்தையும் அந்த ஸ்கிரிப்டில், அட்ரினோ ஸ்கிரிப்டில் நீங்கள் கொடுத்துட்டு, அதை நீங்கள் அந்த ESP32க்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் அந்த மெசேஜ் பாரில் ஹெல்ப்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, சென்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த கீபேட் இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். சேம் டைம் கமாண்டுக்கு என்னென்ன ஷார்ட் கமாண்ட் இருக்கோ நம்ம இந்த கமாண்டு மூலமாகவும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். த்ரூ இந்த ப்ரெஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த எல்இடி பின்னை ஆன் பண்ணுறோம் பாருங்கள். எல்இடி ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அதில் கமாண்ட் வரும், ஆன் வரும். பார்த்தீங்களா, எல்இடி ஆன் ஆகிடுச்சு. சேம் இப்போ எல்இடி ஆஃப் பண்ண போகிறேன். எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் கேப்சர் கொடுத்தோன்னா இப்போ நம்ம ஒரு செல் எடுத்துகிட்டு அனுப்போம். ஓகே, பார்த்தீங்களா, அந்த ஸ்டில் என்ன அதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா என்ன இருக்கோ அதை ஸ்டில் எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருச்சு. சேம் டைம் PIR ஆன் பண்ணிட்டால் தான் இந்த PIR இதுவே எனேபிள் ஆகும். அது வரைக்கும் PIR எனேபிள் ஆகாது. இது அதில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஈவன் சார் அதில் PIR கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டோம்னா அது வாட்டி PIR சென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதில் அப்படி கிடையாது. PIR கனெக்ட் பண்ணிவிட்டு எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் PIR ஆன் பண்ணிக்கலாம், தேவையான PIR ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் இதில் இருக்குது. இதை எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அட்ரினோ ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நம்ம லோட் பண்ணணும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி சம் மாடிஃபிகேஷன் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்மளோட லோக்கல் வைஃபை SSID பாஸ்வேர்டு அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கணும். இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் டெலகிராம் பாட்டோட எப்படி ஆத்தென்டிகேஷன் கோடோ ப்ளஸ் சேட் ஐடி ரெண்டுத்தையும் நீங்கள் லோட் பண்ணணும். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் PIR PIRோட அவுட் பின் பின் 2லையும் ஒரு பஸர் பின் 14லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அவ்வளோதான். இல்லை நீங்கள் வேறு எந்த மாடிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாமே ஸ்கிரிப்ட் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் இப்படிலாம் என்னென்ன சீக்வன்ஸில் நம்ம இதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு கோத்ரூ பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி டெலகிராம் பாட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம டெலகிராம் பாட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம டெலகிராம் பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெலகிராம் ஆப் உங்கள் பிசியில் இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஏற்பாடு நீங்கள் அதில் ஒரு இந்த சாட் பாரில் நீங்கள் /botfather அப்படி டைப் பண்ணிவிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த பாட் ஃபாதர் அப்படின்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா பாட் ஃபாதர் பாட் அப்படின்ட்டு யூசர் ஐடி இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு சேனல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய்ட்டு திரும்ப எகெயின் அந்த பாட் ஃபாதரில் போய்ட்டு எகெயின் ஸ்லாஷ் நியூ பாட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டைப் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு சம் பாப்பப் வரும். அதாவது அதோட அந்த கமாண்ட் பாப்பப்லாம் வரும். நீங்கள் என்ன கமாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எகெயின் நம்ம இப்போ நியூ பாட்னு கொடுத்துருக்கோம். இப்போ நியூ பாட்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண ஒருபாடு சூஸ் ஏ நேம் ஃபார் யுவர் பாட். உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நேம் சூஸ் பண்ணுங்கன்னு வருது. நான் இப்போ வந்து நான் ஒரு நேம் சூஸ் பண்ணுறேன். ஒரு நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து இதை நான் நேம் சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த நேமில் என்னன்னா நீங்கள் கடைசியில் வந்து பாட்னு முடியணும் அந்த மாதிரி சூஸ் பண்ண சொல்லுது. எகெயின் நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன முதல்ல பண்ணீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு பாட் கடைசியில் பாட்னு ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். டன் கங்க்ராச்சுலேஷன்ட்டு உங்கள் பாட் க்ரியேட் பண்ணதுக்கு வரும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆத்தென்டிகேஷன் டோக்கன் இருக்குது பாருங்கள். இந்த யூஸ் திஸ் டோக்கன் டு அக்சஸ் த HTTP API இருக்குல்ல, இந்த இது தான் இந்த லெட்டர்ஸு ப்ளஸ்ஸு காம்பினேஷன் ஆஃப் இந்த லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் இதுதான் வந்து உங்களோட ஆத்தென்டிகேஷன் ஐடியில் டோக்கன் சொல்லலாம். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இதை கொண்டு போய்ட்டு உங்கள் அட்ரினோ கோடில் வந்து நீங்கள் ஆத்தென்டிகேஷன் இருக்கிற அந்த கமாண்டுக்குள்ளே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிச்சோம். நமக்கு வந்து நம்மளோட சேட் ஐடி இது கண்டுபிடிச்சிட்டோம், ஆத்தென்டிகேஷன் டோக்கன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு சேட் ஐடி பார்க்கணும். இப்போ சேட் ஐடிக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இதிலே வந்து எகெயின் வந்து உங்களோட இப்போ சேட் ஐடி எப்படி நம்ம டெலகிராமில் கண்டுபிடிக்கிறது செக் பண்ணலாம். நீங்கள் இந்த சர்ச் பாரில் வந்து போயிட்டு யூசர் இன்ஃபோ பாட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் பாட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூசர் இன்ஃபோ பாட்னு வருதுங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் /start ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் மெசேஜ் வரும். இதில் வந்து பாருங்கள் யூசர் ஐடின்னு இருக்குங்களா, ஐடி உங்களோட பாட் நேமு உங்களோட என்ன லாங்குவேஜ் அப்படின்றது 3மே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த ஐடி இதுதான் உங்களோட சேட் ஐடி. இப்போ நீங்கள் வந்து இந்த டெலகிராம் பாட் மூலமாக வந்து நீங்கள் எவ்வளோ பாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு பாட்டுக்கும் ஒரு அக்சஸ் ஐடி ஆத்தென்டிகேஷன் டோக்கன் க்ரியேட் ஆகும். ஆனால் சேட் ஐடி பார்த்தா காமன். நீங்கள் எத்தனை பாட் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கான சேட் ஐடி மாறாது. நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் சேட் ஐடி பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட் ஐடியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஆத்தென்டிகேஷன் அதாவது டோக்கன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த கோடில் இன்சர்ட் பண்ணது பார்ப்போம். இந்த அட்ரினோ கோடில் நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்மளோட வைஃபை க்ரெடென்ஷியல் இதை நம்ம என்ட்ரி பண்ணிவிடுவோம். அடுத்து இதில் தான் வந்து சேட் ஐடி உங்களோட சேட் டோக்கன் கொடுப்பீங்க. இந்த உங்களோட சேட் ஐடி கொடுப்பீங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இதை வந்து உங்கள் ESP32 போர்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுவோம். இப்போ அப்லோட் கொடுத்துருக்கேன். இந்த எப்படி ESP32 போர்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுன்ட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதாவது IO பின் 1 வந்து கிரவுண்டில் இருக்கணும், அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து VN பின்னில் வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்ட் பின்னில் வந்து உங்களோட -1 வோல்ட்டோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து உங்களோட FTTAயோட கன்வெர்ட்டர்லேருந்து TX RX வந்து
ரிவர்ஸ் வெர்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட் ஆகும். ப்ரோக்ராம் ரைட் ஆகி முடிஞ்ச ஒரு பாடு அந்த ரைட் ஆகிறப்பயே வந்து உங்களுக்கு கேட்கும். அது பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். அந்த ரீசெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட் ஆக இருக்கும். அதாவது எப்படின்னா மேனுவலாக நம்ம ரீசெட் பண்ணுற மாதிரி, மெமரியை ரீசெட் பண்ணுற மாதிரி அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ப்ரெஸ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து ஒரு பிளிங்க் ஆகும். அப்போயே தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. சேம் டைம் அந்த பண்ண உடனே உங்களுக்கு ப்ரோக்ராம் ரைட் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கேட்குது. இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். அந்த பேக் சைடில் இருக்குது. ஓகே இப்போ லைட் எரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ண ஒரு பாடு உங்கள் Arduino ஐடியில் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? உங்களோட ESP32 போர்டுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதில் பாருங்கள் கனெக்ட் டு API telegram.org அந்த டெலகிராம் ஆப்போட API வருது. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். இந்த கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆத்தென்டிகேஷன் டோக்கனும் சேட் ஐடியும் கரெக்ட்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் இதில் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இது வராது, கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வராது. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்த ஒரு பாடு 0 ஹெல்ப் பண்ணிட்டு வருதுங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ண கூட வந்துடும். இப்போ நீங்கள் உங்களோட டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ண ஒரு பாடு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். இப்போது நம்ம வந்து இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ESP32 அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து ஆன் ஆகணும். இதில் நம்ம கொடுத்த ஒருபாடு மெசேஜ் போயிடும். திரும்ப அதை ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் வரும். டர்ன் ஆன் தி ஃப்ளாஷ்னு வருது. வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இதுவே ஆன் ஆகும். பார்த்தீங்களா ஆன் ஆகிருக்குங்களா? இந்த ஃப்ளாஷ் ஆன் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே இப்போ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறேன். ஓகே ஃப்ளாஷ் ஆஃப் ஆகிடுச்சு. சேம் டைம் பாருங்கள் நான் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுற மெசேஜ் வந்திருக்கு. டர்ன் ஆஃப் தி ஃப்ளாஷ் ரிட்டன் மெசேஜும் வந்திருக்கு. ஓகே இப்போ நான் கேப்சர் இந்த கேப்சரை ப்ரெஸ் பண்ணோம்னா ESP32 கேமரா ஆன் ஆகிட்டு ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு நமக்கு எகெயின் டெலகிராம் ஆப்புக்கு சென்ட் பண்ணோம். அதை எப்படி பார்க்கலாம். நான் இப்போ கேப்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிற்பாடு இப்போ ESP32 வந்து இந்த கேம் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு ஃபோட்டோ அனுப்போம். ஓகே அனுப்பிடுச்சிங்களா? இப்போ நம்மளோட அந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்துருச்சு. இப்போது இது கூட வந்து நான் வந்து PIR கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ PIR வந்து எப்போவுமே 24 hours நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் இந்த PIR எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். இது ஆன் பண்ணிங்கன்னா PIR ஆன் ஆகும். அதர்வைஸ் வரைக்கும் PIR ஆன் ஆகாது. அப்போ உங்களுக்கு இமேஜ் எதுவும் சென்ட் ஆகாது. இப்போது நான் PIR ஆன் பண்ணுறேன். இப்போ PIR ஆன் பண்ணுறது பாருங்கள். நான் மெசேஜ் வந்து PIR ஆன்னுட்டு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ரிட்டன் கமெண்ட் தரேன். இப்போ PIR ஆன்ட்டு அது எனக்கு ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்போது என்னோடய மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்போ நான் PIR ஆஃப் கொடுத்துட்றேன். PIR ஆஃப் கொடுத்துருக்கேன். இதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்டு அதனால் வரும். இப்போ எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணும். PIR ஆஃப்னு வரணும். அப்படி வந்தால் தான் வந்து இந்த கமாண்டை அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ரிட்டன் வரணும் மெசேஜ் எனக்கு. PIR ஆஃப்ன்ட்டு ரிட்டன் வரணும். ஓகே PIR ஆஃப் வந்துச்சுங்களா? இதுக்கப்புறம் எந்த மூமெண்ட் எது இருந்தாலுமே நமக்கு கேமரா கேப்சர் பண்ணி டெலகிராமுக்கு சென்ட் பண்ணாது. ஓகே இதுதான் அந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணுங்கள்.
வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.